இந்த பதிவில் இது வந்து கூட்டு வட்டிக்கான கணக்கு. இது வந்து நேரடி வகுப்புல நடத்தின கணக்கு. இப்போதான் நேரடி வகுப்பு நடத்தின கணக்கு. இது ஆரம்பத்துலேருந்தே போட்டோம்னா நம்ம பதிவு வந்து 15 நிமிஷத்துக்கு போகுது. அதனால பதிவு டைமை சுருக்கணுன்றதுனால நேரடி வகுப்புல நடத்தின கணக்கு இது. இதை விலைக்கு சொல்றேன் பாருங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2015 கேட்ட கேள்வி. ஃபர்ஸ்ட் கேள்வி படிக்கிறேன் பாருங்க. ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டி வீதத்தில் 2 ஆண்டுகளுக்கு அலெக்ஸ் என்பவர் ரூபாய் 8000 நிரந்தர வைப்பு திட்டத்தில் முதலீடு செய்தால் முதிர்வின் போது பெரும் தொகைன்னு கேட்குறாங்க. இந்த ஆப்ஷன் ஏ கொடுத்துருக்காங்க, பி சி டி கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபார்முலா என்னன்னு கேட்டீங்கன்னா, இது வரையும் நாம வந்து வட்டி எவ்வளவுன்னு கேட்டிருந்தாங்க, கூட்டு வட்டின்னு. இப்போ வந்து தொகை கேட்குறாங்க. நான் என்ன சொன்ன மாதிரி ஏ ஈக்குவல் டு அமௌண்ட், மொத்த தொகை. இப்போ ஏ ஈக்குவல் டு ஃபார்முலா பி இன்ட்டு 1 + r/100 ஹோல் பவர் n. இது வந்து ஃபார்முலா. இதில் பாருங்க, இது அசல் வந்து 8000. அந்த 8000 போட்டுக்கணும். ஃபார்முலா வர 1 இது 1 + இந்த 5 என்பது r. அங்கே பாருங்க வட்டி வீதம், இதுதான் வட்டி வீதம். கூட்டு வட்டி வீதத்தில்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அது 6க்கு பதில் 5 போட்டோம். கீழே 100 / n வந்து 2 ஆண்டுகள்ன்றதுனால இங்கே 2 போட்டாச்சு. இதை அப்படியே சுருக்க வேண்டியது தான். இப்போ இங்கே 5 போட்டோம் இல்லையா, இங்கே 1 × 5, இங்கே 25 100 அப்படியே எடுத்து எழுதிக்கிங்க. 8000 இங்கே பாருங்க, 8000 இன்ட்டு 1 + 1/20 இந்த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இதுக்கு மேலே சுருக்க முடியாதுன்றதுனால இது முழு எண், இது வந்து பின்ன எண். முழு எண்ணு பின்ன எண்ணை மாற்றணும். அதுக்கு என்ன பண்ணணும், கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 20 20 21 21 21 வகுத்தல் 20 பவர்ல இந்த ஹோல் ஸ்கொயர். இப்போ சுருக்கணுன்றதுக்காக என்ன பண்ணுங்கன்னா, இது அப்படியே பெருக்காதீங்க. அப்படியே பெருக்கி போட்டோம்னா ரொம்ப பல்க் நம்பர் ஆகிடும், உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ இந்த 21/20 இன்ட்டு 21/20 இந்த ஹோல் ஸ்கொயர்ன்றதுனால இது மாதிரி வந்ததுன்னா முதல்ல சைபர்லாம் கேன்சல் பண்ணுறீங்க. அப்போ நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த சைபர் இந்த சைபர் கீழே 2 சைபர், மேலே 2 சைபர் கேன்சல் ஆயிடுச்சு. இங்கே பெருக்கிங்க. இந்த 2 தான் இருக்குது. 2 2 4, இங்கே 8 இருக்குது. இப்போ 4ன்றத 8ஆல் அடிச்சோம்னா 8. அவங்க என்ன ஆகுது 20. இதில் அடிபட்டு போச்சு. இங்கே 20 × 21 × 21 இங்கே அதான் இப்போ இங்கே எழுதிக்கணும். 20 × 21 × 21. இப்போ இது 3 பெருக்கி போட்டால் அதுதான் ஆன்சர். பெருக்கி போடுங்க. 21 × 21 பெருக்கிறோம். 2 வரி பெருக்கல். 1 1 1 2 1 2 1 2 2 2 4 இதில் போச்சுங்களா, கூட்டிக்கிறோம். 1 2 4 4. இப்போ அது கூட அந்த 20 இருக்கு இல்லையா, 20 சேர்த்து பெருக்கிங்க. சைபருக்கு சைபர், 1 2 4 2 8 4 2 8 8820. இந்த 8820 தான் முதிர்வின் போது பெரும் மொத்த தொகை 8820. அப்ப ஏ ஈக்குவல் டு 8820. இதுதான் வந்து ஆன்சர். 8820 தான் ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். இது வந்து ஒரு சிம்பிளான கணக்கு தான். இது 2015 கேட்ட கேள்விதான் இது. இருந்தாலும் இதுல நாம் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியணும். ஏற்கனவே நான் போட்ட பதிவில் பார்த்தீங்கன்னா மொத்த தொகை கண்டுபிடிச்சிட்டு அது என்ன பண்ணுவோம், அசலை கழிப்போம். சிஐ ஈக்குவல் டு கூட்டு வட்டி கேட்டதுனால சிஐ ஈக்குவல் டு ஏ மைனஸ் பி அப்படின்னு போட்டு ஏன்றது மொத்த தொகை மைனஸ் பின்னா அசல். மொத்த தொகையோட அசலை கழிச்சிட்டா சிஐன்னு போட்டோம். இது வந்து கேட்டுக்கணும்னா முதிர்வின் போது பெரும் தொகை. பேங்க்ல போறாங்க, அலெக்ஸ் என்பவன் 8000 பணம் போடுறான் பேங்க்ல. அது வந்து ஃபிக்ஸட் டெபாசிட், நிரந்தர வைப்பு தொகைனா ஃபிக்ஸட் டெபாசிட். அப்போ வந்து 8000 ரூபாய்க்கு வட்டி வீதம் எவ்வளோ, 5%. எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷம். 2 வருஷம் கழிச்சு அவன் மொத்தமாக வாங்கிக்கிறான். முடிஞ்சு போகுது, டிரான்சாக்ஷன் முடிஞ்சு அசலும் வட்டி மொத்தமாக வாங்கிக்கிறான். அதுதான் அந்த கணக்கு. வட்டி மட்டும் கேட்டாங்கன்னா அசலை கண்டுபிடிச்சி மொத்த தொகை கண்டுபிடிச்சி அசலை கழிக்கணும். இங்கே வந்து மொத்த தொகை கேட்டதுனால மொத்த தொகை வந்து 8820 தான். அப்போ ஏ ஈக்குவல் டு 8820. அவங்க வந்து ஆப்ஷன் சி வந்து விடை. இந்த கணக்கு போட்டு பாருங்க. இது போல வித்தியாசமானது நம்ம ரிப்பீட்டட் கொஸ்டின்லாம் அடுத்த பதிவில் பார்ப்போம்.